நீங்கள் உண்மையாகவே இந்த உலகத்தில் எல்லாமே நீங்கள் விரும்புகிற மாதிரியே சூப்பராக போகிற வரைக்கும் விசுவாசம் நல்லா இருக்குதுங்க. என்ன இது பாருங்கள், இது வரைக்கும் நான் கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், ஆறுதல் செய்வார் நம்பினேன், செஞ்சார், ஓகே, விசுவாசம் சூப்பராகிருச்சு. ரெண்டாவது, எந்த துன்பம் வந்தாலும் கர்த்தர் அதுலேயும் நன்மையை கொடுப்பாருன்னு நம்பினேன், ஓகே, ஜெயிச்சிட்டேன். இப்போ கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நம்பினேன், அதுவும் எனக்கு விசுவாசத்தில் பிரச்சனை இல்லை. அடுத்தது எனக்கு அவரை அறிகிற அறிவில் வளர ஆரம்பித்தேன், சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு ஊழியம் செய்கிறேன், சூப்பர். கர்த்தரை வெளிப்படுத்தணுமா, சூப்பர். ஆனால் பவுல் சொல்கிறாரு, மகிமை நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விசுவாசம் கொடுக்கப்பட்டதில்லை. அந்த விசுவாசம் உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்வதற்கு, நீங்கள் வளர்ந்துருக்கிறதுக்கு உங்கள் ஸ்டேட் என்னவா மாறி இருக்கணும். உங்கள் வருஷத்தை கணக்கு பண்ணி பாருங்கள். இத்தனை வருஷம் விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டீங்க, ஆனால் உங்களை ஈஸியாக உங்கள் மனசை உடைச்சிட முடியும். இந்த 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து இந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம் வரைக்கும் கவனித்து பார்த்தா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் இருக்குதுல்ல, அதனால் நான் சோர்ந்து போகிறதில்லை. நல்லா பேசிட்டு திடீர்னு மயக்கம் வந்தோன்னு சோர்ந்து போயிடும் இல்லை? ஆமாம் தானே? இது இயல்புங்க. இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம்ல. நம்ம லைஃப் என்ன செய்யுது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சோர்ந்து போயிடும். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் ஏன் சோர்ந்து போகிறதில்ல தெரியுமா, எனக்கு இந்த ஃபெய்த் இப்படி வந்ததுக்கு காரணம் தெரியுமா? 2 காரியங்கள். ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நிலையற்றது, எல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு போகும். நீ சம்பாதிக்கக்கூடிய எல்லாம், செல்வம் சுகமோ பேர் புகழோ, நீ எல்லாம் சுகமாக இருக்கிற அத்தனையும் ஒரு நிமிஷத்தில் மாறும். எதுவுமே நிலை கிடையாது என் வாழ்க்கையில். நிலையில்லாத ஒன்றின் மீது நான் ஏன் மனசை பறி கொடுத்து என் வாழ்க்கையில் சோர்ந்து போகணும்?